ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை குழுவோட தலைவராக திருமதி கவிஞர் கனிமொழி எம்பி அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு மிக முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை ரூபாய் 75க்கும், டீசல் விலை ரூபாய் 65க்கும், கேஸ் சிலிண்டர் விலை வந்து 500க்கும் குறைக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்ட ஒரு திட்டமான காலை உணவு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் வந்து விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்கள் பயன்பெறும் வரையும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் 4 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும், இதுவரை வாங்கிய கல்வி கடன் முற்றிலுமாக விலக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வாக்குறுதி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிக சிறப்பான திட்டமான மகளிர் உரிமை தொகை வந்து இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பான திட்டத்தை வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படவும், புதுமை பெண் திட்டம் கல்வியில் நம்ம அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் போகிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 2,75,000 பேர் வந்து இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புதுமை திட்டமும் நான் முதல்வன் திட்டமும் வந்து இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தும் சொல்லிட்டு இந்த தேர்தலுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளையும் வந்து பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடு வந்து முழுவதுமாக அது வந்து நிறைவேற்றப்படும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய திட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம். கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ஏர்போர்ட் வந்து விரிவாக்கப்பட்டு இங்கிருந்து நிறைய இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் விடுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர சேரன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்குது. இதற்கப்புறம் வந்து பொள்ளாச்சி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ஒரு வாக்குறுதியை சொல்லியிருக்கு. இந்தியா முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுமார் 10 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் ஒரு வாக்குறுதி. ரொம்ப முக்கியமானது பத்திர அனைவராலும் மிக வரவேற்கக்கூடிய ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கிறாங்க திமுக. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இந்தியா ஃபுல்லாக நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து டோல்கேட்டும் முற்றிலும் அகற்றப்படும் என்ற ஒரு சூப்பரான ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக 100% நிறைவேற்றுவார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. எனவே இந்தியாவோட ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் இந்தியரால் பிறந்த ஒவ்வொருவரும் வந்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். மறக்க வேண்டாம், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தான் நம்ம அனைவருக்குமே நல்லது.